கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலேயும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் கூட நமது சிந்தனைக்காக ஒரு வேத பகுதியை வாசிக்கிறேன். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 14வது அதிகாரம் 13 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியனை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான். 15வது வசனம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ என்னிடத்தில் முறையிடுகிறது என்ன? புறப்பட்டு போங்கள் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லு. ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய நாம மகிமைப்படட்டும். இந்த காலை வேளையிலே கூட இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து திரும்பி மோசே அவர்களை வழிநடத்தி வனாந்தர வழியாக அழைத்து கொண்டு வருகிறார். இப்போ செங்கடலை கடக்கக்கூடிய இடத்துல வந்து நிற்கிறாங்க. இப்போ ஜனங்கள் இந்த சூழ்நிலையில் மிகவும் பயப்படுகிறாங்க. காரணம் என்னென்னா, பார்வோனும் சேனைகளும் இவர்களுக்கு பின்னாடி கடந்து வந்து கொண்டு இருக்கிறது. இதை பார்த்த உடனே ரொம்ப பயந்தாங்க. அந்த நேரத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. இன்னொன்று, மோசே இடத்துல ரொம்ப முறுமுறுத்து பயங்கரமாக பேசினாங்க. அந்த நேரத்தில் மோசே ஜனங்களை நோக்கி சொல்கிறதான ஒரு வார்த்தை, முதலாவதாக பயப்படாதிருங்கள். ரெண்டாவது, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி காண மாட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பை அருள்வார். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு காண்கிற இந்த எகிப்தியரை இனி காண மாட்டீர்கள். அன்பான தெய்வ பிள்ளைகளை, இந்த காலை வேளையில் கூட சில எகிப்தின் அடிமைத்தனங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருக்கலாம். ஹல்லேலூயா. பார்வோனும் சேனைகளை இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்தது போல இந்த நாட்களில் சில மனிதர்கள் உங்களுக்கு விரோதமாக பின்தொடர்ந்து வந்து கொண்டு இருக்கலாம். சில சத்ரு சேனை உங்களை விரட்டி கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இந்த காலை வேளையில் சொல்கிற வார்த்தை என்ன தெரியுமா? பயப்படாதிருங்கள். ஆமென். முதலாவது கர்த்தர் ஒரு தேவ பிள்ளையை பார்த்து சொல்லுகிற ஆறுதலான வார்த்தை என்னென்னா, பயப்படாதிருங்கள். ஆமேன். ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு பயப்படாதிருங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமேன். பயப்படாதிருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை, ஹல்லேலூயா, இன்றைக்கு உங்களுக்கு ரட்சிப்பை அருள வேண்டும்னா கர்த்தர் இன்றைக்கே தருகிற தேவன். ஆமேன். ஹல்லேலூயா. அது நாளைக்கு அடுத்த நாள் அல்ல. ஹல்லேலூயா. அவர் சமயத்திற்கு ஏற்ற சகாயர். இன்றைக்கு ரட்சிப்பையும் தருவார். இன்னொன்று, இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியர், ஆமென், ஹல்லேலூயா, இந்த சத்ரு உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற இந்த போராட்டம், எதிர்த்து பேசுகிற அனுபவங்கள், ஹல்லேலூயா, விரட்டி விரட்டி வருகிறாங்களா தேவ பிள்ளைகளே, அதை இனி என்றைக்கும் காண மாட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கொஞ்சம் விட்டால் பார்வோன் சேனைகள் இஸ்ரவேல் ஜனங்களை பின்தொடர்ந்து என்ன செய்யும்? ஆக்கிரமிக்கும். ஆனால் கர்த்தர் அதற்கு அனுமதிக்கிற தேவன் அல்ல. ஆமென். ஹல்லேலூயா. இன்றைக்கு செய்ய வேண்டியதை கர்த்தர் இன்றைக்கே செய்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய அன்பை ருசித்தவங்க, அற்புதங்களை கண்டவங்க, ஹல்லேலூயா. ஆனாலும் சில போராட்டங்கள், கடினமான சூழ்நிலைகள் வரும்போது கர்த்தரை நம்பாதபடி, விசுவாசிக்காதபடி முறுமுறுக்கிறாங்க. ஆனாலும் இரக்கமுள்ள தேவன் அவர்களுக்காக இறங்குகிறார். வீட்டின் மூலையிலே தனித்திருக்கும் ஒரு குருவியைப் போல இருக்கிற அனுபவங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒதுக்கப்பட்ட அனுபவம், வெறுக்கப்பட்ட அனுபவம். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கண்ட அந்த எகிப்தியரை, இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிற அந்த பிரச்சனை, அந்த போராட்டம், ஹல்லேலூயா, அப்பேற்பட்டதான நிலைமையிலிருந்து கர்த்தர் உங்களை விடுவிப்பார். ஏன் தெரியுமா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஆமென். கர்த்தர் மோசேயை பார்த்து சொல்கிறார், நீ முறையிடாத. இன்றைக்கி சில விஷயங்களுக்கு மேலே முறையிட்டு கொண்டிருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் இந்த சூழ்நிலையை அனுமதித்தார்? ஏன் இவர்கள் எனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிறாங்க? ஏன் விரோதமாக பேசுகிறாங்க? ஆண்டவரே, அன்பு காட்ட வேண்டியவங்க, அரவணைக்க வேண்டியவங்க எதிராக எழும்பி நிற்கிறார்களே என்று ஒருவேளை ஏங்கி தவித்து தேவனிடத்தில் முறையிட்டு கொண்டிருக்கிறீங்களா? பிரச்சனை இருக்கிற இடத்திற்குள்ளே இருந்து விட்டு முறையிட்டு கொண்டு இருக்க வேண்டியவர்கள் அல்ல தெய்வ பிள்ளைகள். அந்த பிரச்சனையை நடுவில் இருந்து எழும்ப வேண்டியவர்கள், எழும்பி பிரகாசிக்க வேண்டியவர்கள். நீங்கள் முறையிட வேண்டியவர்கள் அல்ல, அற்புதத்தை காண வேண்டியவர்கள். ஆமென். இன்று உங்களுக்கு கர்த்தர் ரட்சிப்பை தருவார். அது மாத்திரமல்ல, இன்று கண்ட எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீங்க. ஆமென். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஜெபிப்போமா? தகப்பனே,
இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவே, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக ஆண்டவரே யுத்தம் செய்த தேவன், இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் குடும்பங்களிலும் கர்த்தர் யுத்தம் செய்வீராக ஆண்டவரே. உம்மை பார்த்து முறையிட்டு கொண்டிருக்கிற அநேக பிள்ளைகள் இருக்கிறாங்க ஆண்டவரே. அநேக சூழ்நிலைகள், அநேக வேதனையான அனுபவங்கள் நிமித்தமாக ஆண்டவரே சத்துரு அதிகமாய் போராடி கொண்டிருக்கிற இந்த நேரங்களிலே அப்பா, தேவ பிள்ளைகள் உம்மை நோக்கி முறையிடுகிறார்கள் அப்பா. இயேசுவே, அவர்களுக்காக கர்த்தர் யுத்தம் செய்வீராக. இதை கேட்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுடைய குடும்பங்களும் இன்றைக்கே கர்த்தர் ரட்சிப்பை கட்டளையிடுவீராக. ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே, விடுதலைகள் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும், ஐக்கியம் உண்டாகட்டும் தகப்பனே. ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளும் இந்த வார்த்தையை கேட்டு பலப்படட்டும், பலனடையட்டும் ஆண்டவரே. உடைய வார்த்தை ஒவ்வொரு இருதயத்திலும் கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு இருதயத்தையும் பலப்படுத்தட்டும், தைரியப்படுத்தட்டும். கர்த்தர் அப்படி செய்ய போகிற கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. கர்த்தர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். Amen. God bless you.